வணக்கம் உங்கள் மீனவன். பாருங்க, மரியதாஸ் வந்து ரொம்ப நாளாக கழிச்சு இப்போ தான் உடம்பு தேறி இருக்காரு. ஏன்னா ரொம்ப சுகம்லாம் போயிட்டான். அப்படின்னா ஒரே வாந்தி. இப்போ தான் ஆள் கொஞ்சம் நல்லா ஆகி வாந்திலாம் நின்றுருக்கு. இப்போ வந்து நம்ம மரியதாஸ் வந்துக்கிட்டு நண்டு பிடிச்சிட்டு வந்துட்டார். நம்ம வீட்டுக்கு தேவையான நண்டு வந்துக்கிட்டு இப்போ பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அந்த நண்டை தான் நம்ம வந்துக்கிட்டு, ஏன்னா நம்ம வந்து இப்போ சங்குக்கு போகிறனால நமக்கு தெரியும் அதிகபட்சம் மீன்கள்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஆற்றுல போய் நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்காரு. எவ்வளோ நண்டு பிடிச்சிருக்காரு என்னன்னு சொல்கிறத பார்ப்போம். இப்போ வந்து அப்படியே தூக்கிட்டு வர்றாரு. ஆமாடா, நண்டு ஆற்றுல இப்போ தானே பிடிச்சிட்டு வந்திருக்கான் சித்தப்பா. நீங்கள் சித்தப்பா சேர்ந்து நண்டை கடிக்கிறீங்க. பெரியப்பா சங்கா. சேஷா கஞ்சி இருக்குல்லையா செஸ்கிலின்னு. இவி குத்து வாங்கிறாத, கடுக்கும்டா குத்துனா. ஆமாம், சங்குக்குள்ளே நண்டு இருக்கும்ல. பாட்டி கீழே போடு. மீனவனை கட்டிக்கிட்டா தினமும் வளைய கழிப்பான். வாத்தி மாப்புல முட்டி போட சொல்லுவான், மெக்கானிக் மாப்புல தினம் கலட்டி மாட்டுவான். அடி வாங்கிறத ஒரு வேலை வட்டி இல்லாதவன். அங்க வச்சு அங்க சார் போருக்கு அப்படின்னா என்னடா? 4 நண்டு போயிடுச்சு. 4 நண்டு போயிடுச்சா? ஏன் தங்கிட்டு உளும்பு சோறு சோறியா கழிச்சிட்டே வந்துச்சு. இந்த நண்டு வந்து வலை அடிக்கிறது. நண்டு வந்து வலை அடிக்க ஒட்டு நண்டு பாரு தான் கடி. சங்கமல்ல எடுங்க. இங்கே பாருங்க சங்கு. இந்த மாதிரி நண்டு எப்படி பிடிக்கும்னு தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதையும் வீடியோ எடுத்து போகிறோம். பெருப்பா அந்த குட்டி சங்குல இருக்குல்ல, அது சதை இருக்கு. நவல் நவல் உடு உடுக்கு மாதிரியா அது மூச்சு விடுது, முட்டை விடுது. அதை கடிச்சிட்டு வர அந்த நண்டை தூக்குவேன். அதை அதை பிடிச்சி இந்த இதை பிடிச்சி கடிச்சிட்டு வர. டேய், உங்களுக்கு இந்த நண்டை பார்த்து பயம் இல்லையாடா? உங்களுக்கு கடிச்சிடாதா? அது ஒரே மிதிதான் நசுங்கி போய் சட்னி ஆகிடும். என்ன மூச்சு விட்டு குதிக்க தூக்கி இறங்கிடுவாங்க. அப்படியே இது வருது. கடி வாங்கிறாதியடா. டேய், கடிச்சிரும், திருப்பிக்கிட்டு கடிக்கும். சேன்றமா கடிச்சிரும். டே 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 இவி இந்த கண்ணு மீனை கடிச்சிட்டாரு. அந்த மீனை கடிச்சிட்டாரு. மீனை தூக்குவேன். இது நமக்கு தூக்கு, இப்போ மீனை தூக்கு.
இந்த மீனை கடிச்சிட்டா இதே மித்து நம்ம கை கிட்ட இந்த பெரியப்பாக்கு ரத்தம் வந்துட்டு வருது. அங்க பாருங்க கண்ணை குத்திட்டு மீனை விட்டுட்டு பேண்டேஜ் போடுவான். என்னம்மா போடனே பேண்டேஜ் பேண்டேஜா நல்ல வேலை பிச்சுட்டு கண்ணை சல்மாவை வடுக்குறா. அது கண்ணு அட யாரு இதுக்கு மூச்சு விடுறா. அல்ல இன்னைக்கு இவிப்புல கையில கட்டு வாங்கிடுவாரு, கடி வாங்கிடுவாரு, அது உறுதி. லீவு இன்னைக்கு 9 நாள் லீவு. உங்களுக்கு போய் லீவ் விட்டாங்க சொல்லணும்டா. டேய் அந்த நண்டு கடிச்சிரும்டா, அந்த நண்டு. டேய் டேய் சும்மா சொல்ல தூக்கி இல்லை இல்லை, இப்போ கண்ணோடி கேட்குற பிள்ளைகிட்ட சொல்லலாம், இல்லை பயம்னு ஒன்று இருந்தால் அதுகிட்ட சொல்லலாம், ஐயோ பயப்படும். இது ரெண்டுமே இல்லை. அப்போ இவங்க எப்படி கற்றுக்குருவாங்கன்னா அதுகிட்ட கடி வாங்கி உயிர் இல்லாத நண்டை தான் எடுப்பேன். அதுகிட்ட கடி வாங்கி ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஒரு பயம் வரும். என்னம்மா? இல்ல உயிர் இல்லாத நண்டை தான் எடுப்பேன். எல்லாமே உயிர் நண்டு தான். உயிரில் கலந்து விடவா. நீங்க பாட்டு பண்ணால நீங்க பாட்டு பண்ணால எல்லா நண்டு செத்து போயிடும். செத்து போயிருமா? நீங்க பாடுற பாட்டுலாம் எப்பவுமே கேவலமா தான் இருக்கும். என்னடா பெரியப்பா இப்படி சொல்லிட்ட? பெரியப்பா ஒரு ஆட்டு அடே சூப்பர் சிங்கரில் பெரியப்பா ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் தெரியுமா இல்லையா? சூப்பர் சிங்கரே தெரியாதா? அப்போ நீங்கள் அந்த சாக்ஸ்ல பார்த்தேனே பெரியப்பா ஃபஸ்ட்டு வந்தது தானே? நிறைய ஊருக்குள்ளே சொல்லி நம்ப வச்சிரு எல்லாரும். என்னம்மா? ஆ சரியா? அந்த குரங்கு மாதிரி ஒரு கப்பு வாங்கினீங்க. அது குரங்கு மாதிரி இல்லடா, ஆடுடா. பிளாக் சீப். அது பிளாக் சீட் இல்லடா, பாக் சீப். பிளாக் சீப் வாங்குனீங்களா? பீகாக்னா? பீகாக் கப்புனா என்னதுடா? ஒன்னு வாங்குனீங்களா சென்னையில இருந்து வரும்போது? பெரியப்பா பாருங்க, அப்படியே நண்டு வலையை வந்து திரும்ப ஏற்ற ஆரம்பிச்சாச்சு. மரியதாஸ் அப்புறம் வந்து இவர் வந்து என்னுடைய மருமகன். எனக்கு ஒரே ஒரு அக்கா, அந்த ஒரு அக்காவுக்கு ஒரே ஒரு பையன், இவர் தான் அது. அப்புறம் வந்துக்கிட்டு ஏன்டா பிள்ளை மிதிக்க போகிற? லீவுனால இன்னைக்கு எல்லாமே வீட்டில் இருக்கு. ஏய் உனக்கு அறிவு இருக்காதடா, எக்ஸாம் முடிஞ்சிருக்கல, பள்ளிக்கூடம் என்னைக்காவது மழைக்காவது ஒதுங்கினா தானே எதுக்கு இந்த டயத்தில் லீவ் விடுவாங்கன்னு தெரியும். எக்ஸாம் 9 நாள் இவன் 9 நாள் லீவு, 9 நாள் நேற்று எண்ணிட்டாங்க விரல் விட்டு என்ன நீ எத்தனை நாள் என்ன? ஆமா நேத்து முந்தா நேத்து ஒரு லீவா, அப்புறம் இன்னைக்கு ஒண்ணு லீவா, 10 நாள் லீவா. கணக்குல சேர்க்கிற முந்தா நேரத்து ஞாயிற்றுக்கிழமை லீவுடா. ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அதையும் சேர்ப்பேனா? கழிச்ச வலையை அதுலயே திரும்ப போடுவாங்க. கழிச்ச நண்டு அப்படி திரும்ப வலையில சிக்கிற மாதிரி. அப்ப இந்த நண்டு இங்க ஓடி வந்துட்டுப்பா. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ நண்டு. கால் உடைஞ்சிட்டு அப்பா, அப்பா கால் உடைஞ்சிட்டு. ஆமா அப்பா கீழே விழுந்தடா. வதை கஞ்சி குடிச்சிருவோமாடா? அப்பா அப்பா நான் சொல்றது கேளுப்பா. கஞ்சி இருக்குல ஜஸ்கிரீனே. ஏய் இல்ல அப்பா நான் சொல்றேன். அப்போ வா கஞ்சி குடிச்சிரும். அப்பா இருப்பா, கஞ்சி சோறு எடுத்து வந்து மாட்டு குடிக்கிற கஞ்சியை ஊத்தி குடி. சூப்பரா மாட்டு குடிக்கிற கலனி தண்ணி. உங்களை பெத்ததுக்கு கலனி தண்ணி தானே கடைசியில் குடிக்கல. கடைசி காலத்துல கஞ்சி ஊற்றி சொல்லுவாங்களே, அந்த கடைசி காலத்துல உள்ள கஞ்சி கலனி கஞ்சியா தான் இருக்கும் போல. பொம்பளை பிள்ளை பெத்தா கஞ்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க, ஆம்பளை பிள்ளை பெத்தா அடிச்சு பத்தி விடுவாங்க, பொம்பளை பிள்ளை கொடுத்தா பெத்தா கஞ்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்பதான் தெரியுது அது எப்படிப்பட்ட கஞ்சியை கொடுக்கணும். ஒரே ஒரு மாலை எடுத்தா சரியா நம்ம எடுத்த மாலை உருவிடணும், இன்னும் ஒரு மாலை எடுத்து விளாடணும். எடுத்த மாலை சொல்லிட்டு வேணாம். என்னாச்சு எடுத்த வலையெல்லாம் நல்ல வலையெல்லாம் உருவனில்ல. மாலை தான் அது. லாக்கப்படுங்க அப்பா
இப்போ வந்து நம்ம நண்டை வலையிலேருந்து எடுத்தாச்சு. எடுத்து நம்ம குட்டீஸுகளோட சூப்பராக வதக்கி கஞ்சி குடிக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். சைனா பாரு என்ன இங்க பாரு. போடு போடு. இப்போ நம்ம நண்டை போய் உடச்சிருவோம். லா 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 லா. என்னடா நீ ஒண்ணுமே சொல்ற அப்பா புரிய மாட்டேங்குது. படி ஒழுங்கா. அவ பாட இதா நண்டு ஆட அப்பா நண்டை உரிக்க மரியராசி வேடிக்கை பார்க்க ஒரே கும்மாளம். இல்ல கமாலம் நீ குமாலம் சொன்னா நான் கமாலம் சொன்னேன். அப்ப இது உயிரோட இருந்ததா நான் டான்ஸ் ஆடி கொண்டுட்டேன். அன்னைக்கு சங்ககரி சமைச்சாலும் சமைச்சு டெய்லி நம்மளையே சமைக்க போட்டாங்க. இன்னைக்கு நம்ம காலையில் கஞ்சிக்கு வந்துக்கிட்டு நண்டு மரியாதை பிடிச்சிட்டு அந்த நண்டு ஆமாம் இந்த அடுப்பு பற்றி வைக்கிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக தெரியும். அப்படியே சட்டியை ஏற்றிடுவோம். பொரிக்கன் சட்டி ஏற்றியாச்சு. போதும் படிக்க. கொஞ்சம் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். எண்ணெய் கொதிக்கவே இல்லைடா. இதான் தொழில் தெரிஞ்சவங்களுக்கும் தொழில் தெரியாதவங்களுக்கும் வித்தியாசம். இல்லை சார் இந்த கண் குழம்பு நல்லா கடுகு வந்து ரெண்டாக பொழந்துக்கிறது. ஓகே நாங்கள் கடுகு வந்து நல்லா கருவி அதை வெடிக்கிற அளவுக்கு பருவம் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பருவத்திலே வந்து கொஞ்சம் பட்டை மிளகா என்ன தெரிக்குதா? ரைட் கேமரா நான் பிளான் செட் பண்ணுறேன். அப்புறம் வந்து போட்டாச்சு. அப்போ ஸ்லோ பண்ணிக்கிறோமா? ஸ்லோ எங்கிட்டு தள்ளிடா அங்கிட்டு சட்டி சுட்டதடா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே நம்ம நண்டை வந்து அப்படி தட்டிடுவோம். ஏழு தப்பு இல்லை வெளியே ஓட்டே அந்த வெளியே போயிட்டு சார் வெளியே போயிட்டு கொஞ்சம் கல்லு போடுங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே நண்டை உப்பு போட்டாச்சா அப்படியே நம்ம வந்து நம்ம வீட்டில் இதை ஃப்ரை பண்ணுறது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் தயார் பண்ணுற ஃப்ரைக்குள்ளே உள்ள மசாலா அதை கொஞ்சம் நல்லா தூங்கி விட்டுருவோம் காரத்துக்கு. வேணுமா திரும்பி ஏதாவது வெளியே இருந்தால் இது நான் தொடணும். அது போட்டு தொடுத்து
கொஞ்சம் தட்டே தான் இருந்தாங்க அப்படியே எடுத்து பார்ப்போம். அப்படியே சூப்பராக மக்களே இப்போ சூப்பரான நம்ம நண்டை வதக்கி அந்த நண்டை வந்து அப்படி எடுத்து அப்படியே நம்ம கோப்பையில் வச்சு நானும் மரியாதாச்சும் சாப்பிட போகிறோம். நீ உனக்கு பார்த்த நண்டு நீனே எடுத்துக்க. இது வந்து மிச்ச பேர் சின்ன பிள்ளைகளுக்கு எடுத்துக்கலாம். இது அவள் போதுமில்ல இது மரியாதை போதாதா? உனக்கு காணாதா? அதான் தெரியுமா? சுற்றி நண்டா வச்சுக்கலாம். இதப்பா ம் ம் அருமை அருமை. பெரிய நண்டோட சின்ன நண்டோட கறி அதிகமாக இருக்கும். நல்லா பல்லு உங்களுக்கு இருந்துச்சுங்க, நல்லா மென்று நல்லா சாப்பிட்டுருங்க. அதே மாதிரி தோடு உடம்புக்குள்ள போனாலும் ஒன்றும் கெடுதல் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு வகையான கால்சியம் நிரம்பின தோல் தான் அது. நம்ம கால்சியம் சத்து கிடைக்கும் நிறையா. பாருங்க ரொம்ப டேஸ்ட்டுங்க. நீங்களும் நண்டு வாங்க இந்த மாதிரி செஞ்சு கஞ்சி கொடுத்து பாருங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நம்ம லைவாகவே நண்டை பிடிச்சிட்டு வந்து லைவாகவே சமைச்சு சூப்பராக பண்ணி சூப்பராக கஞ்சி குடிச்சாச்சு. வேறு உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.